ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது ரத்தம் ஏற்றுதல், குளுக்கோஸ் ஏற்றுதல், ஊசி போடுதல் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதை மூன்றுமே ஒரு நோன்பாளி செய்யக்கூடாது. ஒருவர் குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அவர் உடல்நிலை மிக மோசமான ஒருவராக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நோன்பை முறித்துவிட சலுகை இருக்கு. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பை முறித்துவிட்டு இன்னொரு நாளில் அந்த நோன்பை கலா செய்வதற்கு அனுமதி இருக்கு. ஏன்னா குளுக்கோஸ் என்பது உணவுடைய நிலையில்தான் உள்ளது. உணவு உட்கொள்வதற்கு பதிலாக குளுக்கோஸ் ஏற்றிக்கொண்டு உணவு உட்கொண்டது போன்ற சக்தியை பெற முடியும். எனவே ஒரு நோன்பாளி குளுக்கோஸ் ஏற்றிக்கொள்வது கூடாது. அதே மாதிரி ரத்தம் ஏற்றுதல், ஒருவர் உயிருக்கு போராடக்கூடிய நேரத்தில் தான் ரத்தம் ஏற்றுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அவர் நோன்பை விட்டு விடுவதே நல்லது. உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றால் இந்த நோன்பாளி நோன்பை விட்டு விடுவது இவரை பொறுத்தவரை கடுமையாக தான் இருக்கு. அதனால ஒரு நோன்பாளி ரத்தம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அவங்க நோன்பை முறித்து விடுவதே அதற்கு நல்லதாக அமையும். மூன்றாவதாக பார்த்தோம்னா, ஊசி மூலம் மருந்து செலுத்தும் அளவுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நோன்பாளியும் நோன்பை விட்டுவிட அனுமதி பெற்றவர்தான். நோயாளியாக இருப்பவர் வேறு நாளில் வைத்துக்கொள்ள இறைவன் தெளிவான வழிகாட்டி இருக்கும்போது இவர்கள் நோன்பை விட்டுவிடுவதே சிறப்பாகும். அப்படியே உடலுக்குள் இவற்றை செலுத்தினால் வயிற்றுக்குள் சென்று செயல்படுவதை விட விரைவாக இரத்தத்தில் கலப்பதால் உணவு உட்கொண்டதாகவே தான் இதை கருத வேண்டும். அதனால ஒரு நோன்பாளி குளுக்கோஸ் ஏற்றிக்கொள்வது, இரத்தம் ஏற்றிக்கொள்வது மற்றும் ஊசி போடுவது இதை தவிர்த்து கொள்வது அவங்களுடைய நோன்புக்கு முக்கியமான ஒன்றாகும்.